ரேட்டிங்ஸ் டு ஆல். இப்போ நம்ம வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் சாம்பிளுக்கு தெர்மாமீட்டர் அப்படின்றத செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து இல்லைன்னா நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். அதோட அளவு வந்து இவ்வளோ அளவு கேட்டிருக்கேன். நார்மல் வாட்டரும் சானிடைசரும் சேம் அளவில் இருக்கணும். என்கிட்ட டெர்மரிக் கலர் பவுடர் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் டெர்மரிக் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கலர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம பாட்டில் ஊற்றிடலாம். சேம் அந்த அளவுக்கு சானிடைசர். இப்போ இதையும் நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரா வந்து ரொம்ப அடியிலையும் போகக்கூடாது, ரொம்ப மேலே இருக்கக்கூடாது. வாட்டருக்கு மிடில் இப்படி வச்சுட்டு இல்லை நம்ம கிளே ஊற்றுறோம். ஸ்டாவை விட முதல்ல கிளேவை சேஃப் கொண்டுட்டு வா. நீங்க போய் கிளேவை ஒட்டுங்க, குழந்தை இல்ல. தம்பி நீங்க கை எடுங்க. ஸ்டாவை விட்டுட்டு முதல்ல கிளேவை சேஃப் கொண்டுட்டு வந்து இப்படி இப்போ விட்டு ஸ்டாவை தூக்கி பிடிச்சி. அம்மா அதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்கம்மா. பண்ணுவோம். ஏர் போகாத மாதிரி டைட்டாக அடைச்சிக்கணும். போதும், உள்ளே தள்ளாத. இப்படி தான் தள்ளினேன் லாஸ்ட் டைம். அவ்வளோ அமுக்க வேணாம், மீடியமாக ஏர் போகாத மாதிரி அமுக்குனாலே போதும். ஏர் போகாத மாதிரி அமுக்கிட்டு இதை இந்த மாதிரி பவுலுக்குள்ள வச்சு இங்கே எனக்கு எது தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பவுலுக்குள்ள வச்சு இப்போ ஹாட் வாட்டரை ஊட்ட போகிறோம். போதும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணு, எப்படி அந்த கலர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்குது, அதனால எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ இதுக்குள்ள சானிடைசருக்குள்ள வந்து ஆல்கஹால் இருக்கு. இப்போ இந்த மேலே பாட்டம்ல வந்து ஏர் மாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ ஆல்கஹால் வந்து ஹீட் வாட்டர் ஊட்டையில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகையில் இது ரைஸ் ஆகும். ஏன்னா ஆல்கஹாலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு வழியே இல்லை. இங்கே ஏர் மாலிகுல்ஸ் அடைச்சிக்கிச்சு. இங்கே நம்ம கேப் போட்டு மூடிட்டோம். அதனால் அதுக்கு ஒரே வழி வந்து ஸ்ட்ரா. அதனால அது ஸ்ட்ரா வழியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படின்னா தெர்மாமீட்டர் ஒர்க் ஆகுது. ரைஸ் ஆகி மேலே ஓவர்ஃப்ளோ கூட ஆகும். ஓகே, இப்போ கரெக்ட். இங்கே பாருங்க, இப்போ ரைஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோவே ஆகுது. அப்போ அவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. அதாவது வாட்டர் ஆல்கஹால் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இப்படிதான் ஒரு தெர்மாமீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. வெரி குட்.